குலதெய்வம் கோவிலில் இப்படி சாமி கும்பிட்டா செல்வம் செழிக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் முக்கியமான நாட்களான அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுங்க. அப்படி உங்களால் போக முடியல, கோவில் தூரமாக இருக்குது, எங்களால் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வீட்டிலையே அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வீட்டிலையே நீங்கள் விரதம் இருந்து உங்கள் குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபடலாம். இல்லை உங்கள் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, உங்களால் போக முடியும் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அன்னைக்கு விரதமாக இருங்க. காலையில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. முடியாதவங்களாக இருந்தால், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்கன்னா ஒரு நேர சாப்பாடோடு அன்னைக்கு விரதம் இருங்க. முடியாதவங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு நேரம் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் விரதம் இருந்து நீங்கள் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்றவங்க இருந்தால் நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பழையது மட்டும் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. பழைய சாதமோ நேற்று வச்ச குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாம அன்னைக்கு விரதம் இருந்துக்கிறலாம். கண்டிப்பாக நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. குலதெய்வம் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது அன்னைக்கு ரொம்ப சிறந்தது. நீங்கள் விசேஷ நாட்களில் இப்போ உங்கள் கோயிலில் விசேஷம் நடக்கும் இல்லையா? அப்போ மாசி பச்சைக்கு ஒரு சிலர் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க, சித்ரா பௌர்ணமிக்கு கும்பிடுவாங்க, ஆடி 18ஆம் பெருக்குக்கு கும்பிடுவாங்க, இல்லைனா தைப்பூசம், அந்த மாதிரி ஒரு கோயில்லையும் ஒரு மாதிரி வழிபாடு நடக்கும். குலதெய்வம் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்களில் நீங்கள் போய் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு நிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். நிலை மாலை வாங்கி சாற்றுனீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் உங்கள் குலதெய்வத்திடம் வச்சாலுமே அந்த நிலை மாலை வாங்கி சாற்றிட்டு நீங்கள் வேண்டிக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே அப்படியே நடக்குங்க. நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் எல்லார் கோயிலுமே திருவிழா நடக்கும். அந்த திருவிழா காலங்களில் கோயிலுக்கு நிலை மாலை வாங்கி கொண்டு போய் சாத்துறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே வீட்டிலையே நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது போகிற பொருள் வெல்லமாக இருக்கலாம். வெல்லம் கொண்டு போனீங்கன்னா போய் உங்கள் கோயிலில் போய் பொங்கல் வைக்கும்போது பிரசாதம் படைக்கும்போது நீங்கள் கொடுத்து வெல்லம் தானம் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சிறந்ததுங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கிற காலங்களில் இப்போ உங்கள் மேலே ஒரு சாமி இறங்குது. இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தில் ஒரு தெய்வத்தை நீங்கள் சுமக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு தெய்வம் வருது அப்படிங்கிறவங்க எப்படி உங்கள் வழிபாட்டை பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் சித்திரை மாதம் உங்கள் திருவிழா நடக்குது, அப்படி இல்லைன்னா மாசி மாதம் உங்கள் குலதெய்வத்தோட திருவிழா நடக்குதுன்னா மாசி 1ஆம் தேதியில் இருந்தே நீங்கள் விரதங்கிறத ஆரம்பிச்சிடணும். விரதத்தை ஆரம்பித்து நீங்கள் இப்போ மாசி மகா சிவராத்திரிக்கு உங்கள் கோயிலில் ஒரு சிலர் கோயிலில் முக்கியமாக நிறைய கோயிலில் மகா சிவராத்திரிக்கு நீங்கள் குலதெய்வம் வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க எல்லா கோயில்லையுமே. அப்போ நீங்கள் மாசி 1ஆம் தேதியில் இருந்தே விரதமாக இருந்து நீங்கள் கங்கணம் காப்பு கட்டி உங்கள் மேலே வர்ற தெய்வத்தை நீங்கள் சுமந்து ஆடி வருவீங்க. அப்படி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி விரத நாட்களில் டெய்லியுமே உங்கள் சுவாமியை வீட்டில் நீங்கள் வச்சு வழிபடுற முறை இருந்துச்சுன்னா, கலசமோ இல்லை பிடிமண்ணோ வச்சு வழிபடுறீங்கன்னா, டெய்லி உங்கள் சாமிக்கு ஒரு விளக்காச்சும் ஏற்றி ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு உங்கள் விரதத்தை அந்த மகா சிவராத்திரி வரைக்கும் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து விரதமாக இருந்து நீங்கள் இருக்கணும். அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி ஆடணும்.
அது இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் விரதம் இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வெள்ளி, செவ்வாய், சனிக்கிழமை இந்த மாதிரி வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாட்களில் வந்து உங்கள் குலதெய்வத்துக்காகவே நீங்கள் தனியாக ஒதுக்கி அந்த நாட்கள்லையும் நீங்கள் விரதமாக இருந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப